எடப்பாடி சொல்றது வந்து கடைசி காலத்துல கலைஞரை வந்து சிறை வச்சுட்டாரு, வீட்டு சிறையில வச்சுட்டாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையான்னு கேக்குறேன். அவங்க வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரர் தானே அவரு. என்னங்க நீங்க வேற, அவனே பிச்சைக்கார போயா. யாரு? எடப்பாடி தான். அவன் ஜெயலலிதா போட்ட பிச்சையில தானே 4.5 வருஷம் முதல்வர். சொந்த முயற்சியில வந்திருக்காரா? பிச்சைக்காரன் சொன்னதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. என்ன நீங்க? அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அவருக்கு வேண்டியது காலில் எப்படி விழுந்தா எப்படி பதவியை வாங்கலாம். சசிகலா காலில் விழுந்தார். கூவத்தூரில் ஒரு பெரிய கூத்தே நடந்தது. மோடி காலிலையும் விழுந்தார். அன்னைக்கு விழுந்த மனுஷன் தான் இன்னும் எந்திரிக்கலை. நாகரிக அரசியல்லாம் பண்ணல. அவர் எப்படியாவது அந்த ஜெயலலிதா மரணத்தில் இருக்கிறதையும் தோண்டி வெளியிடுங்க, என்ன உள்ள வைங்கன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி அதை அப்படியே விட்டுட்டு போன. அதாவது ஒரு ஆள் போயாச்சு, அதை என்ன பண்ண முடியும்? அயோக்கிய பசங்க சார் இவங்க எடப்பாடி எல்லாம் அயோக்கியம் தான். ஏடிஎம்கே 2 பேரோட முடிஞ்சு போச்சு சார். ஒன்று எம்ஜிஆர், ஒன்று ஜெயலலிதா, இவங்களோட முடிஞ்சு போச்சு. இனி மக்களுங்க வந்து ஏடிஎம்கேக்கெல்லாம் வாக்கு அளிக்கிறது ரொம்ப தவறான விஷயம். இப்போது சொன்ன மாரி பிஜேபிக்கு கூட்டு ஆட்சி தான் இது. பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க கேட்பாங்க. ஏடிஎம்கே வந்தால் கூட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும். எடப்பாடிக்கு மறுபடியும் ஏடிஎம்கே நினச்சி எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சின்னு ஓட்டு போட்டாங்கன்னா தமிழ்நாடை கடவுளால் கூட காப்பாற்ற முடியும். அந்தமாரி நிலைமைக்கு போயிடும். அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய காலங்கள், ஆயுசு காலங்கள் முடிஞ்சு போச்சு. அப்படி இவர் சொல்ல போனாக்கா அப்போ ஜெயலலிதா அம்மா இவர் தான் சாவாச்சார் சொல்லாமல் அந்த மாதிரி பேப்பரில் வந்தது செய்தி. அப்போலோ ஆஸ்பத்திரியில் அந்த அம்மாவுக்கு வேலை இல்லை. மதுரையில் தப்பகுளத்தில் நாங்கள் மதுரை மாநாட்டில் இருக்கிறோம். அப்போ அந்த அம்மா காலையில் நான் நேரடியாக நின்று உட்காந்து பார்க்குறேன். இல்லை, உடம்பு முடியல, போயிடுச்சு. அப்போ இவர் தான் சாவாச்சார். அப்போ வந்து ஓபிஎஸ் போய் சாமியார் போய் உக்காந்தார். அம்மா சமாதியில் போயிட்டு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அது ஒழுங்காக தக்க வைக்கலாமே. உங்களுக்குள்ளே ஏட்டா போராட்டம் பண்ணினா செத்து போனோன்னா எதுவும் போகிறீங்க. அந்த அம்மா எம்ஜிஆர் செத்தாட்ட சொத்து சொத்தை எடுத்து போனார். எதுக்கு நீங்கள் ஏன் அப்படி படுக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. இதேமாரி இந்த எடப்பாடி நீங்கள் தப்பாக பேசணும். அதேமாரி நீங்கள் முதலமைச்சர் பேசுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு செகண்ட் ஆகும். இதே இந்த ஜெயலலிதா அம்மா கூட எந்த மாநாட்டு போனாலும் தளபதி அவர்களே வடா போடா கலந்துட்டு அப்படி இப்படி பேசவே மாட்டாங்க. அம்மையார் இவரும் அந்த அம்மையார் தான் சொல்லுவார். அதேமாரி அந்த அம்மாவும் அப்படித்தான் ஒரு மரியாதையான பேச்சாக இருந்து வாழ்ந்தாங்க வாழ்க்கை. இவனுங்க தான் இப்போ ஆட்சிக்குன்னு கேவலமாக அரசியல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் இருக்காது. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய தலைவர். அவர் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் கூட்டு, நானும் அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்து ஒரு முடியாதவரை அந்த ஒரு அப்பா வச்ச அவர் தலைவர் தான். அவர் கட்சி தலைவர் தான். அப்பா தானே அவர்னால அவர் வீட்டில் வச்சுருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், சிறையெல்லாம் வைக்கல. நான் எல்லாமே பார்த்துருக்கேன். அவர் பாட்டு வீட்டில் இருந்து ஆக்டிவாக தான் இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நல்லபடியாக நானும் எல்லாமே வாட்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி எதுவுமே கிடையாது. கடைசியாக அவர் வீட்டில் அந்த ஃபுட்பால் விளையாண்டாங்க. ஒரு வாட்டி பால் போட்டு கிரிக்கெட் விளையாடுறது அதெல்லாம் பார்த்துருக்கேன். அவர் இன்னும் சிறை வைக்கல. அவரை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அடுத்த தலைவர் அடுத்த ஆள் அவங்களுக்குள்ளேயே பேசி அந்த கட்சி தலைமை யாருக்கு வரணுமோ அது ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். கண்டிப்பாக அது அவரோட பொறுப்பு. அதை பார்த்தாரு. அதேமாரி தலைவராக யார் அவர் இருக்கணும்னு சொல்லிட்டு டிஎம்கே மூலிமா அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி வச்சு பேசி கடைசியில் இவர் தான் இருக்கணும்னு சொல்லி ஏன்னா அவர் நிறைய செஞ்சுருக்காரு, இறங்கி வேலை பார்த்துருக்காரு. அதில் அந்த விஷயத்தில் நான் சொல்லுவேன். ஏன்னா நானே பார்த்துருக்கேன். நாகரிகமான அரசியல் இல்லை இது. வந்து கட்சியை ஒரு சைடு அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு நாங்கள் எதிர்த்து வருவோம், நாங்கள் மக்களுக்கு செய்வோன்றாங்க. மக்களுக்கு செய்யுங்க போங்க வர தனிப்பட்ட முறையில் பேசுறத அது பார்க்குதுன்னா அது வந்து ஒரு கட்சி பெரிய தலைவர். அவர் வந்து இந்தமாரி இன்சல்ட் பண்ணியோ இதுமாரி பேசக்கூடாது. என்னை பொறுத்தளவு அதுதான். இதே வந்து சப்போஸ் அவங்க வந்து ஜெயலலிதா அம்மா பேசினா இவங்க சும்மா இருப்பாங்களா? பெரிய தலைவர்களை கட்சி ஒரு எலெக்ஷனில் நிற்கிறோன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற தலைவர்களை பேசவே கூடாது. அவங்க வழியில் அவங்களால மக்களுக்கு என்ன செய்ய முடியும், மக்களால் என்ன இதுதான் நிறைய குறைகள், அதை மட்டும்தான் மீட்டிங்கில் பேசணுமே. அந்த இதிலெல்லாம் போய் பேசணுமே தவிர போயிட்டு அவங்கள இன்சல்ட் பண்ணுறதோ அவங்கள பேசுறதோ அது ஒரு வேஸ்ட்டான விஷயம். தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது. இதுதான் அநாகரிகம். அது அவங்களோட ஆளுங்களே இருப்பாங்க. மக்கள் கருத்து என்ன செய்யும்? இவர் நம்மளை காப்பாற்றுறதுக்காக சிஎம் ஆகிறாரா இல்லை அவங்கள பழி வாங்கிறதுக்காக சிஎம் ஆகிறாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஏன் இதுவே இப்போ எடப்பாடி இருக்கார். எடப்பாடி குடும்பத்தை பற்றி ஸ்டாலின் பேசினா அவங்க சும்மா இருப்பாங்களா? எதிர்கட்சின்னா அப்படி சொல்கிறதாங்க. எல்லா எதிர்கட்சியும் அவங்க என்ன ப்ளேம் பண்ணமோ பண்ண முடியுமோ பண்ண தான் செய்வாங்க. ஸ்டாலின் அந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி தெரியல. நல்லபடியாக தான் பார்த்து உங்களுக்கு நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்போம்ல. ஸ்டாலின் நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை கடைசி நேரத்தில் அவங்க பொறுப்பு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. அதான் சொல்கிறேன்ல, இப்போ எடப்பாடிக்கு எந்த விஷயம் கிடைக்கல. எதையாவது ஒன்று சொல்லி மக்களை வந்து திசை திருப்பணும். அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது தான்.
இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டியது தான். அவங்களுக்கு வேறு என்ன அந்த வேறு டாபிக் கிடைக்கல அவங்களுக்கு. அதனால் இது மாதிரி ஏதாவது பொய் குற்றச்சாட்டு சொல்ல வேண்டியது தான். மேடம் இருந்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான். அது அவங்கள யாரும் அலோடு பண்ணல. என்ன சுச்சுவேஷன் என்ன நடந்துச்சுன்ற இன்னி வரையும் யாருக்குமே தெரியாது. அதனால் அதை வந்து இப்போ ஸ்டாலின் நினச்சா அந்த விஷயத்தை இப்போ கொண்டு வரலாம். அது நாகரிகமான அரசியல் இல்லைன்ட்டு அவங்க தவிர்த்துக்கிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எடப்பாடி எப்படி ஆனார்னு உலகத்துக்கே தெரியும். அவன் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. யார் மூலிமா வந்தார், யார் காலை வாரி விட்டு ஆட்சியை பிடிச்சாரு, யாருடைய பின்னணியில் ஆட்சி நடத்தினான்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவர் ஸ்டாலின் அப்படி இல்லை இல்லைங்களா. அவர் நேரடியாக மக்களை சந்தித்து எம்எல்ஏ ஆகி முதலமைச்சராகி இன்றைக்கி 5 வருஷம் சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. அது எப்படி நீங்கள் வந்து நம்ப முடியும்? இப்போ வந்து கலைஞர் வந்து இறந்து போன வரைக்கும் எத்தனை வருஷம் கழிச்சு இவர் வந்து ஆட்சியை பிடிச்சாரு ஸ்டாலிங்க. எனக்கு ஸ்டாலிங்கை பிடிக்கல, அதை பற்றி தேவையில்லை. ஒரு அரசியலுங்கிறது வந்து ஒரு பொதுவான கருத்து. அது ஒரு மக்கள்கள் பேசினா அதுதான் வந்து உண்மை. இப்போ கலைஞர் வந்து இறந்து உடனே அவர் ஆட்சிக்கு வந்து அமைச்சிட்டாரா ஸ்டாலிங்க? கிடையாதுல்ல. அப்போ கலைஞர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தானே அவர் வந்து முதலமைச்சர் ஆனார். அப்படிங்கும் போது வந்து மக்கள்கள் வந்து ஒரு கட்சி அபகரிச்சிட்டாரு. அவர் வந்து வீட்டு சரியில்லைனா வைக்க கிடையாது. இது புதுசாக ஒவ்வொன்றா வந்து நான் வந்து இப்போ வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கன்னு புது ட்ரெண்டை வந்து நீங்கள் கொண்டுட்டு வந்துருந்தீங்கன்னா அதை வந்து மக்கள்கள் ஏற்றுக்கப்படாது. ஜெயலலிதா அதை தான் நான் சொல்லிட்டேன், 5 பேருக்கு மேலே தவறுன்னு. அதுதான் சிறை. அதுதான் சிறை. அது சிறையோட சரி மோசமான சிறை. யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு மோசமான சிறை. வச்சு செஞ்சு அனுப்பிச்சி விட்டானுங்க இந்த 5 பேருமே. 75 நாள் வச்சு செஞ்சு அனுப்பிச்சி விட்டானுங்க. அப்பாவை பற்றி சொல்லக்கூடாது. அது கரெக்டு தான். அவங்க அப்பாவை பற்றி ஒரு பர்சனலாக சொல்லக்கூடாது. அவர் எடப்பாடி ஒரு தலைவராக இருக்கார். பர்சனல் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. கட்சியை பற்றி பேசுங்க, நாட்டை பற்றி பேசுங்க, கொள்கையை பற்றி பேசுங்க, அது வேணாலும் பேசுங்க. உங்களோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடாது. இப்போ விஜய் பர்சனல் வாழ்க்கையெல்லாம் பற்றி பேசினோம்னா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கார். இப்போ ஆனால் மக்கள் வந்து அவரோட தவறுகளெல்லாம் ஏற்றுக்கிறாம அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ இளைஞர்கள் அது பெரிய வருத்தமாக இருக்குது. அவர் குடும்பத்தை பார்க்காம, பிள்ளை குட்டிகளை பார்க்காம அவங்க மேலே கடன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன அவரை எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, எப்படி அவரை இது பண்ணிகிட்டு இருக்காங்க? அவர் சுயமாக இருக்காரா, சுயமாக பேசுகிறாரா, தப்பாக எழுதி கொடுக்குறாங்களா, இல்லை அவரே தப்பாக பேசுகிறாரா, ஒன்றுமே புரியல. அநாகரிகமாக பேசல, தவறுதலாக பேசியிருப்பார். அப்படி இது வந்து அவர் சொல்கிறது தப்பு. ஆக்சுவலாக வந்து கலைஞர் பண்ணது தான் தப்பு. ஏன்னா ஸ்டாலினுக்கு எப்பயோ அவர் வந்து துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கணும். கரெக்டாக கொஞ்சம் ஒரு 5 வருஷம் இப்போ ஒரு உதயநிதி கொடுத்தது கரெக்டு. இது நான் வரமாட்டார் அதுக்கப்புறம். ஆனால் அவனுக்கு அடுத்த யாருன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி இவர் பண்ணியிருந்துருக்கணும். இவர் பண்ணாத விட்டது அது தவறு. கடைசி நேரத்தில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயந்தான். வேறு வழியிலங்க இப்போ கருத்து கணிப்பு வந்து ஒன்று கூட அவருக்கு ஃபேவராக வரல. ஏதாவது ஒன்று பேசி ஆகணும், சரிங்களா? அதனால் அவருக்கு கருத்து கணிப்பும் அவர் இப்போ லாஸ்ட்டாக 2 நாள் முன்னாடி கருத்து கணிப்பு கூட வேறு மாதிரி முடிஞ்சுது. கரெக்டாக இவர் கூட போனார். யார்? ராகுல் காந்தி போனார். ஏதோ யார் வந்திருக்கா பாரு, யார் வந்திருக்கா சொன்னார். எல்லாமே தான் பார்த்தோம் இல்லையா? அவர் வந்தார். ஆமாம், அவர் கனிமொழி போனாங்க. கனிமொழியை தந்து அங்கே அண்ணங்காரன் அண்ணங்காரன் ஸ்டாலின் யார் வந்திருக்கா யார் அது எல்லாமே பார்த்தாங்க. அதை நான் என்ன பண்ணுறேன். ஆனால் எண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். வயசு வந்து 94 வயசு வந்துச்சுல. 94 95 96 செத்துக்குன்னா பெரிய விஷயங்க. இது மைனஸ் தான் எல்லாமே. அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இது ஒரு மைனஸ். எடப்பாடிக்கு மைனஸ் தானே. ஆமாம், அது ரொம்ப அநாகரம் பேசுனா அவரோட மைனஸ் தான். அது பாசிட்டிவே கிடையாது. ஸ்டாலின் கவர்மெண்ட்டு நிற்கிறதுக்கு 2வது தடவை வரதுக்கு காரணம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு. அப்புறம் இவங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபா தராரு. அது அவங்களுக்கு அம்மா கிட்ட போய் பிச்சை எடுக்காமல் 1000 ரூபா வரதில்ல கவர்மெண்ட்லேருந்து. இப்போ 1500 இது 2000 ரூபா ஆக போகிறாரு. இப்போ அது நல்ல விஷயம். கரெக்டாக, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்களுக்கு நமக்கு எங்கள் வீட்டில் கிடையாது. நான் இந்தியன் பேங்க்கு, எனக்கு கிடையாது, ரிட்டையர்டு. இதனால் வந்து நல்ல ஆட்சி இருக்கு. எஜுகேஷன் வந்து நம்பர் 1. எங்கே? தமிழ்நாடு எஜுகேஷன் நம்பர் 1. அதுதான் அதில் தான் அவர் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஆமாம், அவர் வந்தால் திருப்பி இது மாதிரி வருமா தெரியாது. அவர் இது மாதிரி பண்ண வரத்துக்கு 99.9% கிடையாது. 2வது இடத்து வந்தாலும் சந்தோஷம். அவர் போட்டியாக இருக்கிறாங்க. அவர் பாவம் அந்த மனுஷன் வீக்னஸ் நிறையா போச்சு. யார் விஜய். இல்லைன்னா அவர் ஓரளவுக்கு நல்லா தான் வந்தார். கடைசி நேரத்தில் விஜய் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் போயிட்டார். 40 பேர் செத்தான் வர. ஆதிவார்ஜனா வந்து எவ்வளோ பேசுகிறாரோ அவளுக்கு மைனஸ் தான். அவர் பணம் கொடுக்குறாருனால விஜய் பேசாமல் இருப்பார், அவ்வளோதான்.